எதிர்பார்ப்போட வெளியான சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் எப்படிதான் இருக்கு? ட்விட்டர்ல ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா கலவையான விமர்சனம், அதாவது மிக்சடு ரிவ்யூ சொல்லிட்டு வராங்க. படம் நல்லா இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் ரொம்ப இழுக்குது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கதறுறாங்க. சுதா கோங்கரா இயக்கத்துல வெளியான இந்த வரலாற்று படத்துக்கு ட்விட்டர் டாக் என்ன அப்படிங்கறத முழுசா பார்க்கலாம். படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் வழக்கம் போல தன்னோட நடிப்பால ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். குறிப்பா இன்டர்வல் பிளாக்ல அவரோட நடிப்பு சூப்பர்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அதர்வா முரளிக்கு இந்த படத்துல ஒரு வெயிட்டான ரோல். அதர்வா தான் படத்தோட எனர்ஜி பூஸ்டர்னு ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. விஷுவல்ஸ் மற்றும் பாட்டு ஓகே ரகம். முதல் பாதி சிம்பிளா போனாலும் டிராமாவா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மைனஸ் பாயிண்ட்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இரண்டாம் பாதி ரொம்ப நீளம் அப்படின்னு சொல்றாங்க. கதை நகரவே மாட்டேங்குதுன்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. காமெடி காட்சிகள் ஒர்க் அவுட் ஆகலையா? பெரிய கனவோடு படத்தை ஆரம்பிச்சாங்க, ஆனா சொதப்பிட்டாங்கன்னு ஒரு ரசிகர் 1.5 ரேட்டிங் கொடுத்திருக்காரு. கிளைமேக்ஸ்ல எமோஷனல் கனெக்ட் மிஸ் ஆகுறது தான் பரவலான குற்றச்சாட்டு. ஜெயம் ரவி ரோல் நல்லா இருந்தாலும் சிலருக்கு அது செட் ஆகலையா? சிலர் எஸ்கே வேலைக்காரன் படத்துல வந்த மாதிரி டம்மி ரோல் பண்ணியிருக்காருன்னு அதர்வா தான் ஹைலைட்னு சொல்றாங்க. சுதா கோங்கரா ஒரு நல்ல முயற்சியை எடுத்திருந்தாலும் திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். பிளாக் பஸ்டர்னு சொல்ல முடியாது, ஆனா டிசாஸ்டர்னு சொல்ல முடியல. ஒரு ஆவரேஜான படமா வந்திருக்கு. மொத்தத்துல பராசக்தி பொறுமையை சோதிக்கிற படமா இல்ல ரசிக்க வைக்கிற படமா? தியேட்டர்ல போய் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. எஸ்கே ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும், பொதுவா பார்த்தா சுமார் தான்.